ஹாய் வெல்கம் டு தன்யா யூடியூப் சேனல். எல்லாம் பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இன்னைக்கு பாப்பாவுக்கு தயிர் சாதம் தான் கொடுக்க போகிறோம். எதுக்குன்னா உடம்புல உள்ள ஹீட் எல்லாம் கம்மியாகிறதுக்கு. அதுக்கு ஃபஸ்ட்டு தயிர் எடுத்துக்கிட்டு சீரகம் எடுத்திருக்கேன், கருவேப்பிலை, சுடு சாதம். இப்போ உள்ள சுடு சாதம் கொஞ்சம் அந்த கஞ்சி தண்ணியோடு தான் எடுத்திருக்கேன். ஏன்னா எப்படினாலும் சுடு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். அதனால அந்த சாப்பாடு சூடாக இருக்கும் போதே லைட்டாக உப்பு போட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். எப்படின்னா நல்லா நான் கொலன்னு இருக்கிற மாதிரி மசிச்சு எடுத்துக்கலாம். இது எதுக்காக நம்ம கொடுக்குறோம்னா பாப்பாவோட பாடி ஹீட் குறையிறதுக்காக கொடுக்குறேன். குழந்தைங்களுக்கு வந்து தயிர் சாதம் கொடுக்கும்போது ஹீட் நல்லா கம்மியாகும், வெயிட் கெயினும் ஆகும் குழந்தைக்கு. அதே மாதிரி 10 மாதத்துலேருந்து நீங்கள் குழந்தைக்கு இதே மாதிரி நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கலாம். இதில் வந்து கருவேப்பிலை மட்டும் 10 மந்த் பேபிக்கு ஸ்கிப் பண்ணிடுங்க. 1 வயசு ஆயிடுச்சுன்னா நான் இப்போ இதில் எப்படி கருவேப்பிலை கொடுக்குறேனோ அதே மாதிரி நீங்கள் 1 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு கருவேப்பிலை கொடுத்துக்கலாம். இதை நல்லா இந்த அளவுக்கு மசிச்சு எடுத்துக்கலாம். நல்லாவே மசிச்சிருங்க. மசிச்சுட்டு அதை ஃபுல்லாக நீங்கள் எடுத்து பார்த்தா உங்களுக்கு தெரியும்ல. நான் இப்போ ஜூமில் காட்டுறேன் பாருங்க, எந்த அளவுக்கு மசிச்சிருக்கேன்னு காட்டுறேன். அந்த இடத்துல வச்சு காட்டும்போது கொஞ்சம் ஓவர் பிரைட்னஸாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு, அதனால இடத்த மாற்றிருக்கேன். அந்த ரைஸ் கூட நீங்கள் தயிர் ஊற்றிடுங்க. நல்லா மசிச்ச பிறகு தயிர், புளிக்காத தயிர், வீட்டில் உரம் ஊற்றின தயிர் எடுத்துக்கோங்க. கடைகளில் அந்த பேக்கெட் தயிர் ஊற்றி குழந்தைக்கு என்றைக்குமே கொடுக்காதீங்க. நான் பேக்கெட் தயிர் இதுவரை யூஸ் பண்ணது இல்லை பாப்பாக்கு. அதனால பசுந்தயிராக வாங்கி வீட்டில் ஊற்றி வச்சுதான் எடுத்து கொடுங்க. இப்படி கொடுக்கும்போது இன்னும் நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸாக இருக்கும். ஏன்னா வீட்டில் உள்ளது அது பேக்கெட் எப்போ வந்ததுன்னு தெரியாது, கடைகளில் உள்ளது, அதனால சொல்கிறேன். இப்போ வந்து நீங்கள் இந்த அளவுக்கு மசிச்சுக்கோங்க. மசிச்சு நான் காட்டுறேன் பார்த்தீங்களா. இந்த அளவுக்கு ரெடி ஆனதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெயில் தான் நான் பாப்பாவுக்கு தாளிக்க போகிறேன். நெய் இருந்துச்சுன்னா நெய்யில் கூட நீங்கள் குழந்தைக்கு தாளிச்சிக்கலாம். நான் தேங்காய் எண்ணெயில் தான் தாளிக்கிறேன். ஒரு பாத்திரத்தில் தேங்காய் எண்ணெய் கொஞ்சோண்டு ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஊற்றின பிறகு தேங்காய் எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ கடுகு, உளுந்தம்பருப்பு அந்த மாதிரிலாம் எது போட்டு தாளிக்க தேவை கிடையாது. பாப்பாவுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா கருவேப்பிலை கொடுக்கணும். ஆனால் வந்து கருவேப்பிலை முழுசாக கொடுக்க முடியாது இல்லையா, பவுடர் பண்ணியும் இதில் போட முடியாது. அதனால நான் கருவேப்பிலை இந்த எண்ணெயில் வணக்கிட்டு அந்த கருவேப்பிலையை எடுத்துட்டேன்னா இது மொறுன்னு ஆயிரும். கருவேப்பிலை எண்ணெயில் வணங்கினாவே நார்மலாகவே மொறுன்னு ஆயிரும் இல்லைங்களா. அந்த மாதிரி மொறுன்னு ஆயிரும் அந்த எண்ணெய் அந்த கருவேப்பிலையை எடுத்துட்டா எண்ணெயில் வந்து அந்த கருவேப்பிலையோட எசன்ஸ் இறங்கிரும். அப்போ நீங்கள் அந்த எண்ணெய் கலர் தெரியலை. நான் எடுத்து காமிக்கலான்னு எடுத்தேன், ஆனால் தெரியலை. இப்போ அந்த கருவேப்பிலை ஃபுல்லாக அந்த தட்டில் மாற்றி வச்சுட்டு ஆற விட்டுட்டு இன்னொரு பக்கம் நீங்கள் வந்து சின்ன ஜீரகம் எடுத்துக்கோங்க. ஜீரகம் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்பவுமே நல்லது. அதே மாதிரி குழந்தைங்களுக்கு லூஸ் மோஷன் டைம் இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கலாம். அப்படியே ஸ்டாப் ஆகும். மதியத்துக்கு தயிர் சாதம் கொடுக்கறதுக்கு பதில் இப்படி செஞ்சு கொடுக்கலாம். கருவேப்பிலையும் சூடு குறைக்கும். அதே மாதிரி எண்ணெய் கலர் லைட்டாக க்ரீன் கலர் தெரியுது பார்த்தீங்களா, கருவேப்பிலையும் சூடு குறைக்கும். அதனால தான் இப்படி கொடுக்க சொல்கிறேன். இப்போ இந்த எண்ணெயில் வந்து கடுகு போட்டுக்கலாம். நம்ம கடுகும் சீரகமும் போட்டுக்கலாம், சின்ன ஜீரகம். இது போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக வணங்கின உடனே அதை அப்படியே எடுத்து நம்ம தயிர் சாதத்தில் போட்டு கிண்டினதுக்கப்புறம் இந்த கருவேப்பிலை எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அந்த கருவேப்பிலை உங்களுக்கு மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ண முடியும்னா மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணுங்க. இல்லை நீங்கள் கையிலேயே பொடிச்சிருவீங்க அப்படின்னா கையில் பொடிச்சிருங்க. நான் மிக்சிலெல்லாம் கொண்டு போய் பவுட்ரு பண்ணல, நான் கையிலேயே அந்த கருவேப்பிலையை பொடிச்சிட்டேன். இப்போ நம்ம அந்த வணக்கி வச்சது இதில் ஊற்றிடலாம். ஃபஸ்ட்டு சொன்னதே தான், இதில் ஊற்றிடலாம். அந்த தேங்காய் எண்ணெயும் கடுகும் சீரகமும் ஊற்றும் போது தயிர் சாதம் வந்து ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருந்தது. நான் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டு எப்போ நான் என்ன கொடுத்தாலுமே நான் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டு பார்த்து தான் கொடுப்பேன். ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. இது அப்படியே நீங்கள் முன்னொரு தடவை மட்டும் மசிச்சு விட்டுட்டு நீங்கள் ஸ்பூனில் கிண்டிட்டா போதும். அவ்வளோதான். இந்த மாதிரி தயிர் சாப்பாடு கொடுத்தா உடம்பு நல்லா ஹீட் கம்மியாகும். வீக்லி 3 டைம்ஸ் கொடுங்க. இப்போ ஏன்னா வெயிலும் அடிக்குது, திடீர்னு மழை தூருது, திடீர்னு வெயில் அடிக்குது. அதனால பாப்பாவுக்கு நான் இப்படி கொடுத்தேன். நான் கையிலே பொடிச்சு விட்டுக்கிட்டேன். இந்த மாதிரி பொடிச்சு விட்டுக்கிட்டேன். உங்களுக்கு வேணா நீங்கள் இன்னும் சின்ன குழந்தையா இருந்தால், பாப்பாவுக்கு 1.5 வயசு, சின்ன குழந்தையா இருந்தால் நீங்கள் மிக்சியில் ஒரு அடி அடிச்சிட்டிங்கன்னா நல்ல பவுட்ரு மாதிரி கிடைக்கும், அது போட்டுக்கலாம். கருவேப்பிலை வந்து இப்படி பண்ணி கொடுக்கும்போது கீரை சாதம் மாதிரி, பாப்பா கீரை சாதம் மாதிரி பச்சை கலரில் இருக்கவோ அவள் அப்படியே சாப்பிட்டுக்குவா. அது எதுவும் வெளியில் துப்ப மாட்டான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி எல்லா வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் டே பை டே வந்து குழந்தைங்களோட வெயிட் கெயினுக்கும் அவங்களோட ஹெல்த்துக்கும் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு ஒரு வீடியோலையும் சொல்லி தான் நான் போட்டுட்ருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். லூஸ் மோஷன் டைமும் குழந்தைக்கு இதை கொடுக்கலாம், நார்மல் டைமும் கொடுக்கலாம், ஹீட் குறையும். தேங்க்யூ.